பத்திரிகை சுதந்திரம் பற்றி கவலைப்படும் போலி பத்திரிகை ஆசிரியர் கி வீரமணியை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. பத்திரிகையாளர்கள் மீது மிகவும் அக்கறைப்பட்டு கி வீரமணியின் விடுதலை இந்துத்துவவாதிகளின் அச்சுறுத்தல். பத்திரிகை சுதந்திரத்தில் மோசமான இடத்துக்கு தள்ளப்பட்ட இந்தியா என்கிற தலைப்பில் மே 7, 22 அன்று கண்ணீரும் கம்பலையுமாய் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. நேர்மையாக செய்தி வெளியிட்டுள்ளதா? எந்த காலத்தில் எந்த செய்தியை தீக்க பேர்வழிகள் நேர்மையான அறிவு கொண்டு பேசினார்கள். பத்திரிகையாளர் விஷயத்தில் மட்டும் பேசிவிட. அயோக்கியன் எந்த பெயர் வைத்து கொண்டாலும் அயோக்கியனே என்பது போல் பித்தலாட்ட பேர்வழி சமூகநீதிகாரன் என பெயர் வைத்து கொண்டால் மட்டும் அவன் பித்தலாட்டம் இல்லாதவன் எனச் சொல்லப்பட்டுவிடுமா? பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டால் கூட சாதி மதம் கட்சி பார்த்து விமர்சிக்கிறவன் எழுதுகிற கட்டுரையால் ஊடகவியலாளர்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? சென்ற ஆண்டு 2021 மே மாதம் திமுக பதவியேற்ற சில நாட்களிலேயே அக்கட்சியின் செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக கூறியது: எங்களுக்கு எதிராக பேசுபவர்கள் நாக்கில் சுளுக்கெடுக்கப்படும், எழுதுபவர்கள் விரல்களில் சுளுக்கு எடுக்கப்படும் என்றார். பத்திரிகையாளர் சங்கம் என சொல்லிக் கொள்ளும் எந்த அமைப்பின் காதிலும் அந்த செய்தி விழவில்லை போல. செத்த பிணமாக இருந்தது ஊடக சங்கங்கள். கி வீரமணியும் அந்த யோக்கியதையில் தான் இருந்தார். அந்த யோக்கியதையில் இருந்து கொண்டுதான் 2022ஆம் ஆண்டுக்கான 180 நாடுகளின் பத்திரிகை சுதந்திர தர வரிசை பட்டியலை எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியா மிக மோசமான வகையில் 150வது இடத்திற்கு போயிருக்கிறது. இந்திய அரசு மீது விமர்சனங்களை முன்வைக்கும் பத்திரிகையாளர்கள் சமூக வலைதளங்களிலும் நேரடியாகவும் இழிவு படுத்தி மிரட்டப்படுகின்றனர் என்று அந்த அமைப்பு தனது ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என ஒப்பாரி வைத்துள்ளார் கி வீரமணி. மத்திய அரசு மீது விமர்சனங்களை முன்வைக்கும் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுகின்றனர் என சொல்பவனுக்கு திமுக அரசை விமர்சிப்பவர்களும் மிரட்டப்படுகின்றனர் என்று எழுத முடியவில்லையானால் அதுவும் ஒரு வித அச்சத்தின் வெளிப்பாடு தானே. ஆளுங்கட்சியை விமர்சித்த விகடனுக்கு கொழுப்பு ஏறியது எப்படி என நாகரீகமாக எழுதியவர்கள் தானே நீங்கள். திமுக RS பாரதி அனைத்து செய்தி சானல்களையும் மும்பை ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க என்றார். ஒரு ஊடகப் பயல்களுக்கும் கோபம் வரவில்லை. ஆக இத்தகைய மிரட்டல்கள் அனைத்தும் கட்சி பாகுபாடின்றி ஒன்று சேர்ந்து தான் இந்தியாவை பத்திரிகை சுதந்திரத்தில் 150வது இடத்துக்கு தள்ளி உள்ளன. ஆனால் தீக்க பேர்வழி என்ன சொல்கிறான் என்றால் மோடி அரசும் இந்துத்வாவாதிகளும் தான் இந்த நிலைக்கு காரணம் என்கிறான். முன்பெல்லாம் பிறர் ஆட்சி காலத்திலெல்லாம் பத்திரிகை சுதந்திரத்தில் முதலாம் இடத்திலா இருந்தது. இதே லட்சணத்தில்தானே இருந்தது. 10 இடம் கூடும் குறையும் அவ்வளவே. தீக்க பேர்வழி இந்துத்வா என்று இதிலும் மதம் பார்த்து விஷமத்தை கக்கியதால் அவனுக்கு அறிவு வர வேண்டி இந்த விஷயத்தில் பிற மதம் எப்படி உள்ளது என அறிய தருகிறோம். வாசித்து கிணற்று தவளை ஆசிரியர் கி வீரமணி புத்தி தெளியட்டும். ஒட்டன்சத்திரத்தில் கரோனா பரிசோதனை செய்தியாளர் மீது தாக்குதல் என்கிற தலைப்பில் 31 மார்ச் 20 நாள் தினமணியில் மட்டும் வந்த செய்தி இது. பிற பத்திரிகைகளில் எதிலும் வரவில்லை. முக்கியமாக விடுதலையில். ஏன் வரவில்லை? செய்தியை வெளியிடவே பயமா அல்லது அது தான் மதம் பார்த்து செய்தி வெளியிடும் விடுதலை பத்திரிகையின் யோக்கியதை போலும்? தினமணி செய்தியை தொடர்ந்து வாசிப்போம். கரோனா காலகட்ட செய்தி இது. தில்லியில் நடைபெற்ற தப்லீக் மாநாட்டுக்குச் சென்று வந்தோரிடம் கரோனா நோய் தொற்று பரிசோதனை மேற்கொண்டதை செய்தியாக வெளியிட்ட ஒட்டன்சத்திரம் பகுதி தினமணி செய்தியாளர் தாக்கப்பட்டார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்திலிருந்து புது தில்லி சென்று திரும்பிய 5 பேருக்கு கரோனா தொற்று பரிசோதனை நடத்தப்பட்டது குறித்து செய்தி வெளியானதற்காக இவர் மீது செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்திய மற்றொரு நாளிதழின் செய்தியாளர் உள்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கடந்த சில நாள்களுக்கு முன்பு புதுதில்லியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பங்கேற்பதற்காக 89 பேர் சென்றுள்ளனர். அந்த மாநாட்டிற்கு சென்றவர்கள் குறித்த விவரங்களை சேகரித்து கரோனா நோய் தொற்று குறித்து சுகாதாரத்துறையினர் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒட்டன்சத்திரம் பகுதியில் 5 பேருக்கு நடைபெற்ற பரிசோதனை குறித்து தினமணி நாளிதழில் திண்டுக்கல் பதிப்பில் செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியானது. இதனை அறிந்த மற்றொரு நாளிதழின் செய்தியாளரான ஷேக் பரீத் தினமணி நாளிதழின் ஒட்டன்சத்திரம் செய்தியாளராக பணிபுரிந்து வரும் திருமலைசாமியிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஷேக் பரீத்தின் தூண்டுதலின் பேரில் தனியார் மருந்தக உரிமையாளர் அன்வர்தீன் மற்றும் டேனியல் ஆகியோர் சேர்ந்து திருமலைசாமியை தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த திருமலைசாமி ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் தாக்குதல் நடத்திய மருந்தக உரிமையாளர் அன்வர்தீன், செய்தியாளர் ஷேக் பரீத் மற்றும் டேனியல் ஆகிய 3 பேர் மீதும் ஒட்டன்சத்திரம் காவல் நிலையத்தில் திருமலைசாமி புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த செய்தி எவ்வளவு அபாயகரமானது! ஒரு மதத்தை சேர்ந்தவரின் செய்தியை வெளியிட்டதற்காக சம்பந்தப்பட்ட மதத்தை சேர்ந்த நபர் தாக்குகிறார் என்றால், அதுவும் பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையாளரையே தாக்குகிறார் என்றால், நாளை இந்த பத்திரிகையாளராவது தைரியமாக எழுதுவார்களா? ஏற்கனவே தொடை நடுங்கிகளாக இருந்து கொண்டு செய்திகளை பெரும்பான்மை சம்பந்தப்பட்டதா சிறுபான்மை சம்பந்தப்பட்டதா என பார்த்து பொறுக்கி எடுத்து போடுகின்றனர். தினமணி நிருபர் தாக்கப்பட்ட மேற்படி சம்பவத்தை எந்த பத்திரிகையாளர் சங்கமாவது கண்டித்ததா? இல்லையே. தங்களை தாக்குகிறவனை கூட மதம் பார்த்து விமர்சிக்கிறவன் மக்களுக்காக உருப்படியான பணி எதனையும் மேற்கொள்வானா? துணிச்சவில்லாத பத்திரிகையாளர் சங்கங்கள் இருப்பதற்கு கலைத்துவிட்டு போவது தானே முறை. ஆக இது தான் பத்திரிகைகளின் யோக்கியதை. இந்த பத்திரிகைகளின் சுதந்திரம் தான் 150வது இடத்திற்கு போய்விட்டது என ஒப்பாரி வைக்கிறார் கி. வீரமணி. இந்த கேவலமான அறிவினால் தான் அவரை போலி ஆசிரியர் என்றோம். சரிதானே? பத்திரிகை சுதந்திரம் என்பது உண்மையை சொல்வது. உண்மை பேச பயப்படுபவனுக்கு சுதந்திரம் இருந்தால் என்ன? இல்லாவிட்டால் தான் என்ன? எப்படியும் அவன் தன் சுதந்திரத்தை யோக்கியத்தன்மையுடன் பயன்படுத்தப் போவதில்லை. குற்றங்களை விமர்சிக்க, குற்றவாளிகளை விமர்சிக்க, சம்பந்தப்பட்டோரின் மதம், சம்பந்தப்பட்டோரின் கட்சி, சம்பந்தப்பட்டவனின் வலிமை பார்த்தே கர்ஜிக்கிற அல்லது பதுங்குகிற பேர்வழிகளுக்கு பத்திரிகை சுதந்திரம் எதற்கு? ஆசிரியர் கி. வீரமணிக்கு நாம் என்ன கூறுவோம் என்றால், முதலில் நீங்கள் யோக்கியமான ஆசிரியராக மாறுங்கள். பிறகு பத்திரிகை சுதந்திரம் என்று. காரணம், பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசவும் ஒரு தகுதி வேண்டுமில்லையா?